ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் ராகவ் இருந்துட்டு நிலாவை கேபின்குள்ளே கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்கவும், ராகவ் இருந்துட்டு நீங்கள் வேறு இடத்துல வேலை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வேறு இடத்துல வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்துதான் நிலா இருந்துட்டு நான் இங்கே என்ன மனநிலைமையோட வேலை பார்த்துட்ருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படி ஒரு மனநிலைமையில் இந்த இடத்துல நான் வேலை பார்க்குறது எனக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. அதனால தான் நான் வேறு இடத்துல வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு இந்த வேலையை விட்டுட்டு போனால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கிடைக்காது, பரவாயில்லையா? எங்களுக்கு நியாயமான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்மா நிலா, கன்ஃபார்மு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வேறு இடத்துல வேலை தேடிட்டு போனால் என்னத்தை கிளிக்க போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு இடத்துல என்னுடைய டேலண்ட்டுக்கு நான் வேலை பார்த்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சவால் விட்டுட்டு ஐடியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நிலா எடுத்த முடிவால் ராகு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் ராகவ் இனிமேலாச்சும் நிலாவலிக்கு போக போகிறாங்களா, இல்லை அமைதியாக அடங்க போகிறாங்களா, என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.